தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, கல்யாணத்தை முடிச்சிட்டோம். சரி ரிட்டர்ன் போறதுக்கு புக் பண்ணியிருந்தோம். பாத்தீங்க அப்படின்னா பஸ் வந்து வரதுக்கு 1 hour லேட் ஆயிடுச்சு. ஏசி ரிப்பேருங்களா. சரி நம்ம கடையில போய் பூ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாத்தீங்கன்னா பூலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆனா விலை ரொம்ப அதிகம். மல்லிப்பூ வந்து 100 rupees வித்துச்சு. சரி நம்ம வந்து ஒரு முழம் வாங்க முடியாது, கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து அரை முழம் வாங்கினா போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வகையான பூக்களும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா வந்து எங்க ஊர்ல வந்து இருந்துச்சு, அவைலபிளா இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு ஆச்சரியம் வந்து, ஏன் சென்னையில கூட வந்து கிடைக்காது. சரின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காய்கறி கடையை பார்த்தேன். காய்கறி கடையில வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே டெம்டிங்கா இருந்தது. எனக்கு அது ரொம்பவே வந்து எதை ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா, எங்க வயல்ல எல்லாம் நாங்க வந்து அப்படியே பறிச்சு அந்த மண்ணோட சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்தது. சரி இதை வந்து ஊருக்கு எவ்வளவு வாங்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன், வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. கடைசியா பாருங்க அந்த குட்டி கிழங்கு இருக்குல்ல, அதை நான் வாங்கவே இல்லை, ஜஸ்ட் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊர் கடை தானே, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா எடுத்துட்டு அதை வாஷ் பண்றதுக்கு எனக்கு தண்ணி கூட கிடைக்கல. நான் வாட்டர் பாட்டில் கையில வச்சிருக்கல. அப்படியே அந்த மண்ணோட லேசான ஒரு மண் இருந்தது, அந்த மண்ணோடய அப்படியே நடந்துட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அது வந்து இங்க சென்னையில கூட வந்து அந்த அளவுக்கு நேச்சுரலான ஒரு ஸ்வீட் வந்து கிடைக்கல. சென்னைனா ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னங்க சென்னையில இருக்க வெஜிடபிள்ஸ், இங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கிடைக்குது. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஆச்சரியம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிழங்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நானே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி கேரட் மட்டும் ஏதாவது வாங்கணுமே, அந்த கடையில வந்ததுக்கு ஏதாவது வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கேரட் மட்டும் வாங்கிட்டேன். கேரட் வாங்கிட்டு சென்னையில வந்து தான் வந்து பொரியல் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சென்னையில கூட இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பார்க்க முடியாது. சென்னைனா ரொம்ப அப்படியே ஒரு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்லயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே, தூய்மையா, ஃப்ரெஷ்ஷா, இயற்கையா வந்து கிடைக்குது.